அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். நாடாளுமன்ற தேர்தலில் தமிழ்நாட்டில் போட்டியிட போகும் காங்கிரஸ் வேட்பாளர்கள் யார் யார் என்று ஆலோசனை நடைபெற்று வருவதாக தகவல் வெளியாக இருக்கிறது. விவரங்களுடன் செய்தியாளர் சுசித்ரா இணைந்திருக்கிறார். சுசித்ரா, விவரங்களை பதிவு செய்யலாம். மக்களவை தேர்தலுக்கான பணிகளானது தற்போது நடைபெற்று வரும் நிலையில் காங்கிரஸ் கட்சியினுடைய பல்வேறு ஆலோசனை கூட்டங்கள் என்பது மாநில தலைவர்களிடையே நடைபெற்று வருகிறது. அவர்கள் மட்டுமல்லாமல் மாநிலத்திற்காக நியமிக்கப்பட்டுள்ள பொறுப்பாளர்களுடன் பல்வேறு ஆலோசனையும் காங்கிரஸ் கட்சியுடைய தலைமையானது நடத்தி வரும் நிலையில் தற்பொழுது இன்று தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியுடைய தலைவர் மல்லிகார்ஜுன் கார்கேயுடன் தமிழ்நாடு மேலிட பொறுப்பாளர்கள் ஒருவரான ஸ்ரீவல்லா பிரசாத் சந்தித்து ஆலோசனை நடத்தியிருக்கிறார். குறிப்பாக தமிழ்நாட்டில் மக்களவை தேர்தலுக்கான வேட்பாளர்கள் தேர்வானது எவ்வாறு இருக்க வேண்டும், தேர்தல் பிரச்சாரத்தினுடைய அந்த நோக்கங்களானது எவ்வாறு இருக்க வேண்டும் என்பது தொடர்பான பல்வேறு ஆலோசனைகளை இந்த சந்திப்பின் பொழுது அவர் மல்லிகார்ஜுன் கார்கேயுடன் அவர் ஆலோசனை நடத்தியிருக்கிறார். மிக முக்கியமாக தமிழ்நாட்டில் கூட்டணியினுடைய தொகுதி பங்கீடு உள்ளிட்ட விவகாரங்களானது தற்போது நடைபெற்று வரும் நிலையில் தமிழகத்தினுடைய அரசியல் சூழலானது எவ்வளவு இருக்கிறது, காங்கிரசினுடைய அந்த வெற்றி வாய்ப்பு என்பது வரும் மக்களவை தேர்தல் தமிழகத்தில் எப்படி இருக்க போகிறது என்பது தொடர்பான ஒரு ஆலோசனையும் இந்த சந்திப்பின் பொழுது நடைபெற்றது என்ற ஒரு தகவலையும் தற்பொழுது ஸ்ரீவல்லா பிரசாத் தெரிவித்திருக்கிறார். இன்று டெல்லியில் காங்கிரஸ் கட்சியுடைய தலைவர் மல்லிகார்ஜுன் கார்கே சந்தித்து தமிழ்நாட்டின் அந்த அரசியல் சூழல் குறித்தும் வேட்பாளர்களுடைய அந்த தேர்வு குறித்த ஒரு அறிக்கையும் அவர் சமர்ப்பித்ததாக கூறப்படுகிறது. அடுத்து வரும் ஆலோசனை கூட்டங்களின் பொழுது இந்த பரிந்துரைகளை ஏற்று அதன்படியான இறுதி முடிவுகளை தலைமை எடுக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையும் அவர் முன்வைத்ததாகவும் தமிழ்நாட்டை பொறுத்தளவில் காங்கிரஸ் மற்றும் திமுக கூட்டணிக்கான வெற்றி வாய்ப்பு என்பது அதிக அளவில் இருக்கிறது என்ற ஒரு கருத்தையும் அவர் முன்வைத்துள்ளதாகவும் தற்பொழுது ஸ்ரீவல்லா பிரசாத் தெரிவித்திருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி.